ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் இயல் 4 பார்க்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவு. அது செயற்கை நுண்ணறிவில் டேரக்டாக மின்னணு புரட்சிக்கு போயிடலாம். 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. அதாவது அவற்றுள் இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. அதனுள் பொதிந்திருப்பது என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. இப்போ செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்க முதலான செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுகிறது. கண் அறுவை சிகிச்சை மருத்துவம் செய்கிறது, சமைக்கிறது, சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது. இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் எனும் மென்பொருள். அதற்கு வேர்ல்ட் ஸ்மித் எழுத்தாணி என பெயர் வைத்திருக்கிறார்கள். வேர்ல்ட் ஸ்மித் எழுத்தாணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கும் திறந்து வருகிறது. 2016 ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன், இதுக்கு முன்னாடி வந்தது திருவள்ளுவர் கம்ப்யூட்டர். இப்போ 2016 வந்தது செயற்கை நுண்ணறிவு கம்ப்யூட்டர் வாட்சன். இது 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களையே பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்கின்றன. சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னா மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு அப்படின்னு அர்த்தம். சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. ஒளிப்படங்கள், எழுத்துக்கள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும், கேட்கவும், புரிந்து கொள்ளவும் முடியும். உளவி அப்படின்னா பிரவுசர். அடுத்து இங்கே இந்தியாவில் பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் இலா எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் சேவைகளை அது இணையம் மூலம் அளிக்கிறது. தரவு அறிவியலாளர்கள் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கும் வணிகத்துக்கும் படிப்புக்கும் என்று 3 வணிக ரோபோக்கள் கிடைக்கின்றன. வீட்டுக்கும் வணிகத்துக்கும் படிப்புக்கும் என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதர்களின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். இயந்திர மனிதன் தான் பெப்பர். ஓகே, எத்திசையும் புகழ்மணக்கல்ல. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சீன நாட்டில் கான்டன் நகருக்கு வடக்கே சுவன்சவ் அப்படிங்கிற துறைமுக நகர் இருக்குது. அங்கே தமிழ் வணிகர்கள் அடிக்கடி போயிருக்காங்க. சீனாவில் சிவன் கோயில் ஒன்றும் இருக்குது. சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது இது அப்படிங்கிறத குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் இக்கோயிலில் உள்ளது. இக்கோயிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அது பெருமாள் திருமொழி. இது குலசேகர ஆழ்வார் எழுதியிருப்பாங்க. ஏதாவது டாக்டர் நம்ம எப்படி நம்புகிறோமோ அதை மாதிரி நம்ம அவங்க என்ன செஞ்சாலும் ஓகே, கடவுள் பண்ணுறதையும் ஏற்றுக்கணும். வாளால் அறுத்து சொல்லினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல மாயத்தால் மீளா துயர் தண்ணினும் வித்துவ கொட்டம்மா நீ
நீ ஆள உனதருளை பரப்பன் அடியேனே. அதாவது அப்படின்னா மருத்துவர் உடலில் ஏற்பட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மை என்று உணர்ந்து நோயாளி நேசிப்பார். அதுபோல வித்துவக்கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, அதுபோன்று நீ உன் விளையாட்டால் நீ எனக்கு எவ்வளவு துன்பம் தந்தாலும் பரவாயில்ல, உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம்னா விளையாட்டு. வித்துவக்கோடு எங்க இருக்கு அப்படின்னா கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனை உய்ய வந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000ல் இந்த இது கொடுக்கப்பட்டுள்ளது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். அடுத்தது பரிப்பாடல். கீராந்தையார் படிச்சிருப்பாங்க. அதாவது கீரையை பரி அப்படின்னு வச்சிருப்போம் முன்னாடி. விசும்பில் ஊழ் 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 செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கு உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். எதுவுமே இல்லாத பெருவழியில் அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு பேரொழியோடு தோன்றிருக்கு. உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் எனும் முதல் பூதத்தின் ஊழி இது. அது அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கிடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழி காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்தது. மழை பொழிந்த ஊழி காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழி காலம் வந்தது. விசும்பு அப்படின்னா வானம், ஊழி அப்படின்னா யுகம். விசும்புனா வானம், ஊழினா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, ஆர்தருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, ஆர்தருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு அப்படின்னா சிறப்பு, ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு, விசும்பு அப்படின்னா வானம், ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, ஆர்தருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு அப்படின்னா சிறப்பு, ஈண்டினா செறிந்து திரண்டு, ஊழ்னா அடுக்கு தொடர், வளர் வானம்னா வினைத்தொகை, செந்தினா பண்பு தொகை, வாரா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், கிளர் பிளஸ் இந்து பிளஸ் பிளஸ் இத்து பகுதி இந்தானது விகாரம் இத்திருந்த கால நிலை பெயரெச்ச விகுதி. பரிப்பாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. 70 பாடல்கள் இருக்குது. அதில் 24 பாடல்களை கிடைக்கப்பட்டுள்ளன. இந்த பாட்டை ஓங்கு பரிபாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து விண்ணை தாண்டிய நம்பிக்கை. வேண்டாம், இலக்கணம் பார்த்துடலாம். இரண்டு வகையான திணை இருக்கு. உயர்திணை, அஃறிணை. அதாவது ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற பொருட்களையும் அஃறிணை என்றும் வழங்குவர். பால் 5 வகையான பால்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள்: வீரன், அண்ணன், மருதன் ஆண்பால், மகள், அரசி, தலைவி பெண்பால், மக்கள், பெண்கள், ஆடவர் பலர்பால். அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள்: அஃறிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால், யானை, புறா, மலை. அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். பசுக்கள், மலைகள். மூவிடம்: தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று மூவகைப்படும். தன்மை: நான், யான், நாம், யாம். நான், யான், நாம், யாம். தன்மை வினைகள்: வந்தேன், வந்தோம். முன்னிலை: நீ, நீவீர், நீங்கள், நீர். முன்னிலை வினைகள்: நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். படர்க்கை பெயர்கள்: அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை வினைகள்: வந்தான்,
சென்றான், படித்தனர், பேசினர், பறந்தது, பறந்தன. ஸோ வலுநிலை வளாநிலை அப்படின்னா இலக்கண முறையின்றி பிழையின்றி பேசுவது எழுதுவது வந்து வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவது வந்து வலுநிலை. வலு அப்படின்னா செழியன் வந்தது அப்படின்னா, வளாநிலைன்னா செழியன் வந்தான்னு இருக்கணும். கண்ணன் உண்டான்ங்கிறது கண்ணகி உண்டாள் அப்படின்னு வந்திருக்கணும். நீ வந்தேன், நீ வந்தாய் அப்படி இருக்கணும். இல்லைன்னா நான் வந்தேன்னு இருந்திருக்கணும். நேற்று வருவானா நேற்று வந்தான் அப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு எதுனா, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரிதோ என்று கேட்டால், இரு விரல்களை காட்டி எது சிறியது பெரியது என்று கேட்டல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறார் என்று விளையெடுத்தல் வந்து விடை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்று கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளிக்கணும். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்புன்னு சொல்லணும், தோட்டம்னு சொல்லக்கூடாது. வலு அமைதி அப்படின்னா இலக்கண முறைப்படி பிழையா இருந்தால் கூட இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்வதுதான் வலு அமைதி. அது திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி அப்படின்னு 5 வகையாக இருக்குது. திணை அப்படின்னா எந்த திணையோ அது. என் அம்மை வந்தால்னா மாட்டை வந்து அம்மாவுக்கு ஈக்குவலாக சொல்லியிருப்பாங்க. அதை அந்த திணை வலுவமைதி தான். ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. பால் வலுவமைதி. பால் வந்து மகளை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. ஆனால் ஓப்பின் காரணமாக அது பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. இட வலுவமைதி. ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சொல்ல இந்த மாறம் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னா தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இடவலு. தன்மையினை படர்க்க இடத்துல கூறுவது தான் இட வலுவமைதி. கால வலுவமைதி அப்படின்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னா அந்த உறுதித்தன்மையை பார்த்து அவருக்கு வருகிறார் அப்படின்னு வருவார் தான் வந்திருக்கணும், வருகிறார் அப்படின்னு சொல்கிறது தான் கால வலுவமைதி. மரபு வலுவமைதி தான் கூவும் குயிலோசைன்னு இருக்கணும். இங்கே கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து மரபு வலுவமைதி. நேனோ டெக்னாலஜி அப்படின்னா நுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிர் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். இப்போ கண்டினியூஸாக 7-5 பார்த்துடலாம். மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மனவை முஸ்தபா அவர்கள். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பது முக்கியமானது, இன்றியமையாது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருள் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மு.கு. ஜெகந்நாதர். மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்னென்னா மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் வந்து மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. வடமொழியில் வழங்கி வந்த இதெல்லாம் வேண்டாம். மொழிபெயர்ப்பு அப்படின்னாலே எல்லா ஒரு ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி. பல பகுதிகள் மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்றாக இருந்திருக்கு. விடுதலை பிறகு நாட்டின் பல பகுதிகளும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சியில் மேற்கொள்ளப்பட்டது. மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி இல்லைன்னா பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேனா இருப்பு பாதை. ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேனா இருப்பு பாதை, ரெவல்யூஷன்னா புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி வைத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். தொழில் நிறுத்தி வைத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். எக்ஸிபிஷன்னா காட்சி, பொருட்காட்சி. ரெவல்யூஷனா புரட்சி. இங்கே பார்த்தலாம். டெலினா தொலை, இதை வச்சு டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமெட்ரி என சொற்கள். டெலிகிராஃப்னா தொலை வரி, டெலிவிஷன் தொலைக்காட்சி, டெலிஃபோனா தொலைபேசி, டெலஸ்கோப்னா தொலை நோக்கி, டெலிமெட்ரின்னா தொலை அளவியல். அதே மாதிரி டிரான்ஸ் அப்படின்னா அதை வச்சு டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட். அப்போ படியெடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல் அப்படின்னு இருக்குது, மொழிபெயர்த்திருக்காங்க. நீதி வெண்பா வந்து செய்குதம்பி பாவலர் எழுதியிருப்பாங்க. நீதி வெண்பாவை
அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி அருளை மருளை அப்படி வந்தாலே செய்கு தம்பி பாவலர் ஞாபகம் வச்சுக்கணும். அகற்றி மிதக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே. அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையெடுத்தலே சதாவனம். சதாவதானம் அப்படின்னா சதம் எனும் 100. சதம்னா 100. ஒருவரது புலமையும் நினைவாற்றல் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விளையெடுத்தலே சதாவதானம். சதாவதானம் எனும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் விடலாக்குடி எனும் ஊரைச் சேர்ந்தவர். 15 வயதிலே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னாடி 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி எனும் பட்டம் பெற்றார். திருவிளையாடல் புராணம் இது தேவையே இல்லை, புறப்பெறலாம். சொல்லும் பொருள் பார்த்துட்டு கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான், கேண்மையினான் அப்படின்னா நட்பினான். தார் அப்படின்னா மாலை, முடி அப்படின்னா தலை. தார் அப்படின்னா மாலை, முடினா தலை. முனிவு அப்படின்னா சினம், முனிவு அப்படின்னா சினம். அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி, அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி. தமர் அப்படின்னா உறவினர், தமர் அப்படின்னா உறவினர். நீபவனம் இது ஒரு கேட்டதாங்க. நீபவனம்னா கடம்பவனம். மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். நீபவனம்னா கடம்பவனம். மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். கவரி அப்படின்னா சாமரை, கவரி சாமரை. கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம். நுவன்ற அப்படின்னா சொல்லிய. என்ன அப்படின்னா அசைச்சொல். நுவன்றனா சொல்லிய, என்னானா அசைச்சொல். கேள்வியினான் அப்படின்னா வினையாளனையும் பெயர். இம்மு வந்தாலே அது எண்ணுமை. தனிந்தது அப்படின்னா தனி பிளஸ் இத்திந்து இத்து பிளஸ் ஆ பிளஸ் தூ. தனி பகுதி இச்சந்தி இந்தாந்து விகாரம் இத்திறந்த காலையில் ஆஸ் ஆரியை தூ படர்கை வினைமுற்று விகுதி. கொள்ளேருள்ளவனுக்கு கவரி வீசிய வில்லேருளவன். அதாவது ஏடாளும் புலவர் யார் அப்படின்னா முரசு. களைப்பு ரொம்ப இதனால அரண்மனைக்கு மன்னரை பார்க்க போயிருப்பாங்க ஒரு புலவர். முரசு கட்டில் அப்படி தூங்கிட்டாரு. அரசு குற்றமற்ற செயலான அந்த இதில் படுத்தாலே அவங்களுக்கு தண்டனை. அது அரச குற்றம். அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் அப்படின்னா ஏன் அப்படின்னா மன்னர் உறங்கிய புலவர் மோசிக்கினார். கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. புதிய நம்பிக்கை கமலாயன். இதுலேருந்து இப்போ லாஸ்ட் டெட்டுக்கு கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச எக்ஸாமில் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெகோலியட் பெத்யூன். வினா குறைய தான் இருக்குது, விடை அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வினா 6 வகை வினா இருக்குது, விடை 8 வகை விடை. வினா விடை வகைகள் அப்புறம் பொருள்கோள். வினா வகை அப்படின்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று 6 வகைப்படும். அறிவினா அதாவது நமக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. அறியா வினா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. ஐய வினா அப்படின்னா இது என்னன்னு டவுட் இருக்கும், ஸோ அந்த ஐயம் நீங்கி தெளிவுபடுறதுக்காக நம்ம கேட்குறது தான் அது. குழல் வினா அப்படின்னா அதை நமக்கு வாங்கிறதுக்காக வாங்குறதுக்காக கேட்குற வினா தான் குழல் வினா. கொடை வினா அப்படின்னா என்கிட்ட இருக்குது, இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு கொடுக்குறது தான் கொடை வினா. ஏவல் வினானா ஒரு செயலை செய்கிறதுக்காக சொல்கிறது தான் ஏவல் வினா. இப்போ அறிஞ்சதை எப்படின்னா மாணவரிடம் ஆசிரியர் கேட்டிருக்க மாதிரி இருந்தால் அது அறிவினா. ஆசிரியரிடம் மாணவர் கேட்கறது அறியா வினா. மங்கையா மணிமேகலை யார் செஞ்சா அப்படின்னு கேட்குறது ஐய வினா. இந்த நூலகர்கிட்ட இந்த நூல்கள் இருக்கான்னு கேட்குறது குழல் வினா.
என்கிட்ட 2 படி இருக்குது பாரதிதாசன் கவிதைகள். உனக்கு ஒன்று வேணுமா கேட்குறது கொடை வினா. வீட்டு தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயன்னு கேட்குறது ஏவல் வினா. 2மே நன்னூல்லேருந்து தான் சொல்லியிருப்பாங்க. அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றதுரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5ம் அப்பொருண்மையின் நேர்ப்ப. ஸோ விடை வகைகள் 8. சுட்டு அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது சுட்டு வினா. மறைவிடா அப்படின்னா நீ போவியா அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லும்போது இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்கிறது தான் மறைவிடா. நேர்வினானா நான் போறியான்னு கேட்டால் ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறது உடன்பட்டு கூறுமுறையே தான் நேர்வினை. ஏவல் விடைனா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவதில் நான் போகமாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலாக அவன்கிட்ட சொல்லி போயிடுவான் அப்படின்னு சொல்கிறது. செய்வாயா என்ன வரும்போது நீயே செய் என கூறுவது. மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. வினா எதிர் நீயே போயிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்கிறது. வினா எதிர் வினாதல் விடைனா வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது தான் வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடைனா வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். நீ விடலையாடனா இல்லை கால் வலிக்கும் அப்படி சொல்கிற. கால் வலிக்கிறது அப்படி சொல்கிறது. உருவது கூறனா வலிக்கும்னு சொல்கிறது தான். இனமொழி விடைனா உனக்கு கதை எழுத தெரியுமா இல்லை எனக்கு கதை தான் எழுத தெரியான்னு சொல்லாமல் கற்று எழுத தெரியும்னு சொல்லிடுறது தான் இனமொழி விடை. பொருட்கோள் ரொம்ப மோசமாக இருக்குது. இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம்ஸ்லையுமே கேட்டதில்லை. நிரல் நிறைனாலே வரிசையாக இருக்குது. அதாவது ஆற்று நீர் பொருட்கோள்னா ஆற்று நீரை பற்றியே ஸ்ட்ரைட்டாக பேசுகிறது தான். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்குகளைப் போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருட்கோள். ஸ்ட்ரைட்டாக சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் கலைச்சொல் பார்க்கலாம். எம்ப்ளம்னா சின்னம், தீசிஸ்னா ஆய்வேடு, இன்டலெக்சுவல்னா அறிவாளர், சிம்பாலிசம்னா குறியீட்டியல்.